அன்பின் மொழியில் இன்றைக்கு கால அவகாசம். பொதுவாக நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்க நாம் நினைக்கக்கூடிய நற்பண்பை வெளிப்படுத்தாமல் தீமையான ஒரு பண்பை வெளிப்படுத்தினாங்கன்னா உடனே எரிச்சல் அடைந்து கோவப்பட்டு திட்டவோ அடிக்கவோ செய்யக்கூடியது வழக்கமாக இருக்கும். அவங்க திருந்துறதுக்கு நாம் சற்றே கால அவகாசம் கொடுக்க தவறுகிற நபர்களாக இருக்கிறோம். இதே தான் கணவன் மனைவிக்கும் உட்பட. நம்முடைய வாழ்க்கை துணை நாம் எதிர்பார்க்கக்கூடிய நற்பண்பை வெளிப்படுத்தாமல் கோவத்தையோ இல்லை தீமையான பண்பையோ வெளிப்படுத்தும் போது அவங்களும் மாறுவதற்கு டைம் வேணும், டைம் கொடுக்கணும் அப்படின்னு கால அவகாசம் கொடுக்கக்கூடிய நபர்களாக நம்ம இல்லாமல் கோவப்பட்டு சண்டையிட்டு கடந்து போகக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் வேதத்தில் கனி கொடுக்காத நபர்களுக்கு கால அவகாசம் கொடுப்பது அன்பின் வெளிப்பாடு என்று ஒரு பதிவே இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு தோட்டத்தில் ஒரு அத்திமரம் இருந்துச்சு. அந்த அத்திமரம் கனி கொடுக்காமல் இருந்துச்சு. எஜமான் கனி கொடுக்காத அத்திமரத்தை வெட்டி போடலாமேன்னு சொல்லும்போது அந்த தோட்டக்காரன் இது இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், கனி கொடுக்குதான்னு பார்க்கலாம், இல்லாட்டினா வெட்டி போடலான்னு சொல்கிறத பார்க்க முடியுது. அப்போ இந்த உவமையிலிருந்து கனி கொடுக்காத ஒரு மரத்துக்கு கால அவகாசம் கொடுப்பது என்பது அன்பின் வெளிப்பாடுங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. அப்போ நமக்கு விரோதமாக தவறு செய்கிறவங்களும் தீமையான பண்புகளை வெளிப்படுத்துகிறவங்களுக்கும் 1 வருஷம் நான் டைம் கொடுத்தா போதும்னு நினைக்கிறீங்களா? அப்படித்தான் இல்லை. நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு கிட்டத்தட்ட 120 வருஷம் கால அவகாசம் அவங்க மனம் திரும்ப ஆண்டவர் கொடுத்தாங்க. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மை சுற்றிலும் உள்ளவர்கள், நம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், நம் பிள்ளைகளாக இருக்கலாம், நம் உறவுகளாக இருக்கலாம், நம் நண்பர்களாக இருக்கலாம், தீமையான பண்புகளை அவங்க வெளிப்படுத்தும் போது நாம் அவர்கள் மனம் திரும்புவதற்கான கால அவகாசம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்போம். அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணவும் செய்ய வேண்டும். அப்படி நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு நாள் அவர்களுடைய இருதயத்தை மாற்றுவதற்கான வழி இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிப்போம். நிச்சயமாக உங்களுடைய இதயத்தில் உள்ள அன்பு உங்களை சுற்றிலும் உள்ள தீய பண்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களுக்கு கால அவகாசம் கொடுக்குன்னு நம்புகிறேன். பகிர்வோம் இயேசுவை. என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.